வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான குறும்படம் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. என்ன குறும்படம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ராணுவம் வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணார்? அவர் அந்த பால்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு பாட், அதுக்குள்ளே இறங்கிட்டார். அதுக்குள்ளே இறங்கி எப்படிங்க நீங்கள் வந்து ஜெஃப்ரியை வந்து பிடிப்பீங்க? அது தப்பு இல்லையா? அதனால தான் நான் வந்து ரயான் வந்து அடுத்தது கட்ட நடவடிக்கையில் இறங்கினார் அப்படின்னு இன்னுமே ஒரு சில பேர் கதறிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன உண்மைன்னா, அதை வந்துட்டு நம்ம ஜெஃப்ரியே வந்து அவரோட வாயால் சொல்கிறார். ஒரு இடத்துல வந்து ஜாக்லின், ஜெஃப்ரி, ரயானு, பக்கத்தில் நம்ம ஆள் ரஞ்சித் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க ஜாக்லின், யாரா முதல்ல அவனை உள்ளே தள்ளி விட்டது? நீங்கள் தான் தள்ளி விட்டீங்களாடா? அவன் ஏன்டா உள்ளே வந்தான்? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரயான் வந்து நாங்கள் தள்ளி விடல, அவனா உள்ளே வந்தான் அப்படின்னும் போது நம்ம ஜெஃப்ரி சொல்கிறார், நான் தான் அவனை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டேன்னு. ஆடா பாவிகளா, நீங்களே பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுட்டு கடைசியில் ரூல் பிரேக்குன்னு அவர் மேலே நீங்களே பழிய போட்டீங்க. என்னையா இது, குண்டு நீங்களே வச்சு எடுக்கிறீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால் என்னமா இருந்துச்சு. ஏன்டா தள்ளி விட்டா அப்படின்னா, ஆமாம் வெளியில் என்னை பிடிச்சிருந்தா என்னால் நகர முடியல. அப்போ நான் அந்த பாட்குள்ளே போனால் அவன் என்னை விட்டுருவான்னு நினச்சி உள்ளே போனேன், அவனும் கூட சேர்ந்து வந்துட்டான். அப்போ இதில் முழுக்க முழுக்க காரணம் யார்? ஜெஃப்ரி. ஒரு உள்ளே போயிட்டாருன்னா விட்டுறன்னு சொல்லலாம். இல்லை, நான் பிடிச்சிட்டு இருந்தேன், அவன் உள்ளே போயிட்டான், நான் விடக்கூடாது. நான் விட்டேன்னா அந்த டால் எடுத்துகிட்டு அவன் போயிடுவான். அப்போ நான் வந்து அங்கே வந்து தோத்த மாதிரி இருக்குதுல்ல. அதனால் ராணுவம் மேலே தப்பே கிடையாது. இதில் வந்துட்டு இந்த மாதிரி வேலையும் ஜெஃப்ரி பண்ணிவிட்டு அங்கே வந்து ஜெஃப்ரி வந்துட்டு இந்த ராணுவம் அப்படியே லாக் பண்ணும்போது பின்னாடி மூக்கில் ஒரு குத்துறார். அதான் ஒரு பொருட்படுத்தலை, சரி விடாதான் செய்யும். ஏன்னா ராணுவம் வந்துட்டு ஜெஃப்ரியை பிடிச்சிட்டுருக்காரு. ராணுவம் வந்து தள்ளுறாங்க. யார்? ஜெஃப்ரி ஒரு பக்கம் தள்ளுறாரு ராணுவம், இன்னொரு பக்கம் சௌந்தர்யா பிடிச்சி இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜாக்லின் பிடிச்சி இழுக்கிறாங்க. அவர் அதெல்லாம் மீறி தள்ளிட்டு இருக்காரு. ரெண்டாவது ஒரு குத்து விட்டுனார். அப்போ தான் வந்துட்டு ராணுவம் விடுறார். இது எவ்வளோ பெரிய ஃபிசிக்கல் வயலன்ஸு. இதை பற்றி இது வரைக்கும் ஜெஃப்ரி வாயை திறந்தாரா பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூவாக தான் வரப்போகுது. கண்டிப்பாக மாட்ட போகிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரிக்கு கண்டிப்பாக வந்துட்டு வார்னிங் கொடுக்கப்படும் தான் மாட்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இவரே வந்து ராணுவ உள்ள தள்ளி விட்டுட்டு இவ்வளோ பெரிய கேம் பிளே. இதுக்கு இந்த ஜாக்லின் பண்ணுறாங்க பாருங்கள் அலப்புறை, சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் தாங்க பெரிய அலப்புறை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ரயானுக்காக அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா, ஒருத்தர் இத்தனை பேர் டார்கெட் பண்ணலாமா? அதான கேமு. அந்த கேமை கொடுத்தது பிக் பாஸு. டார்கெட் பண்ணி தான் தூக்கணும், அதுதானே கேமு. என்னத்த சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ ராணுவமில் தப்பே இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ இந்த தப்புக்கு முழு பொறுப்பு யார் ஏற்கணும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் நம்ம சேனல் கொடுங்க. பாய் நண்பர்களே.